யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். இங்க இது என்ன மலை? மலை. நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, கடவுளை தேடி பல மலைகளுக்கு ஏறி போறாங்க. பல மலைக்கு போறாங்க. அவங்க போறதுக்கு நிறைய பணம் செலவு பண்றாங்க, நிறைய காணிக்கையை கொண்டு போறாங்க. அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு போறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்திலேயே நான் உன்னை மலைக்குரிய அனுபவத்துக்குள்ள என்ன செய்ய போறேன், கொண்டு போக போறேன். இந்த சீனாய் மலையினுடைய அனுபவத்துக்குள்ள நீ கடந்து வரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இந்த சீனாய் மலை பாத்தீங்கன்னா மலையினுடைய அடிவாரத்துல ஒரு கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம். மலையினுடைய அடிவாரத்துல இருக்கிற கூட்டம். அந்த கூட்டம் என்ன செய்யுது, மோசே வருகிறதுக்கு தாமதம் ஆகும் போது கண்ணுக்குட்டி செய்யுது. என்ன செய்யுது கண்ணு? மோசே இறங்கி வர, மலையில இருந்து இறங்கி வர தாமதம் ஆகும் போது அந்த கூட்டம் என்ன பண்ணுது, கண்ணுக்குட்டி செய்யுது. அதுலயும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, தங்களை நிர்மாணப்படுத்தி டான்ஸ் ஆடி கொத்தரம் போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம். இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து வாசிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு கேவலமான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணது, முறுமுறுத்து கொண்டிருக்கு. ஏறி போனாரு, 40 நாள் அது இன்னும் வரலையே, இப்படி ஒரு கூட்டம். இப்படி பலதரப்பட்ட கூட்டம் எங்க இருக்கு, கீழே அடிவாரத்துல இருக்கு. இவங்க யாரும் அந்த மலையினுடைய அடிவாரத்துல ஓரத்தை தொற்றக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லினாரு. அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தனை ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு, மலைக்கு ஏறிவான. ஆமென். அந்த ஒருத்தியா நீங்களும் நானும் தான் இருக்கோம். ஆமென். ஆமென். அந்த மோசே மலைக்கு ஏறி போனா கீழே இருக்கிற எந்த கூட்டத்தினுடைய கலாச்சாரமோ, எந்த கூட்டத்தினுடைய முறுமுறுப்போ, எந்த கூட்டத்தினுடைய பொல்லாத ஆராதனையோ இந்த மோசையை டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஆமென். அவனை எதுவும் அலங்கரிக்க முடியல. அவனுடைய நோக்கம், நான் மலைக்கு ஏறி போவேன், அந்த மலையிலே கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும், நான் அவரை முகமுகமாய் சந்திப்பேன், அவர் எனக்கு பாக்கியம் மறுபடி கொடுப்பார். ஆமென். இவ்வளவு நல்ல அனுபவம் பாருங்க. அப்ப சுத்தி என்ன வேணா நடக்கட்டும், யார் வேணா எப்படி வேணா நடந்துகிட்டோம், அவர்களுடைய எந்த சூழ்நிலையும் அவங்க எல்லாம் பிரச்சனையில இருக்கும்போது முறுமுறுப்பாங்க. என்ன கடவுளுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, என்ன வேண்டுதல் செஞ்சு என்ன பிரயோஜனம், வியாதியோட தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். இதெல்லாம் மலைக்கு அடிவாரத்துல இருக்கிறவங்க பேசுறது. இயேசுவை ஏத்துக்கிட்டப்பா, ஆனா அப்படியேதான் இருக்கு, ஒண்ணும் என்ன கிடைக்கல, பெருசா அதிகமா தெரியலையே, நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், லட்சாதிபதி ஆயிட்டேன். இயேசுவை ஏத்துக்கிட்டப்பா, ஆனாலும் என்னால அந்த பாவம் பழக்கத்தை விட முடியலையே, இன்னும் என்ன அந்த அடிக்கட்டை போட்டு பிசாசு அழுத்திக்கிட்டு தானே இருக்கு. நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக என் நேரத்தை, காலத்தை, காணிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறேனே, ஆனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே. இது எல்லாம் யார் பேசுவாங்கன்னா, இந்த மலைக்கு அடிவாரத்துல இருக்கிறவங்க பேசுவாங்க. அவங்க எல்லாம் மலையின் அடிவாரத்தின் ஓரத்தை போய் தொட கூட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து, நீ அடிவாரத்துல இருக்கிற மகன் இல்லம்மா, நீ அடிவாரத்துல இருக்கிற மகன் இல்லம்மா, நீ என் கூட முகமுகமா பேசுறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் உனக்கு கொடுமுடியில வச்சு என் மகிமை உனக்கு அப்படியே பிரத்யட்சமா காண்பித்து உன் முகத்தை சூரியனை போல பிரகாசிக்க செய்து என் சர்ச்சுக்குள்ள லீடரா நான் வைப்பேன். ஆமென். உன்னை கொண்டு அந்த திரளான ஜனங்களை வழி நடத்துகிறதற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அவரோட கூட்டத்தோட கூட்டமா வனாந்திரத்துல செத்து போகிறதுக்காக அழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. அந்த கூட்டத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மோசேயாய், யோசுவாவாய் ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆமென். கூட்டத்தோட கூட்டமா நாம் இருக்க போறதில்லை. ஆமென். ஒரு உன்னத அனுபவத்திற்குள்ளதான் ஆண்டவர் நம்ம வழி நடத்த சுத்தமா இருக்கிறார். அடுத்தபடியா ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினான். எங்க ஏறி போறாரு?
தாவீது மலைக்கு ஏறி போறார். அவருக்கு ரொம்ப சிநேகிதனா, அவரை ரொம்ப விசாரிச்சு பெரிய தலைமை பதவி கொடுத்து அவனை தனக்கு போர் வீரரா செலக்ட் பண்ண சவுல் அவனுக்கு எதிராக மாறினார். அவர் செத்து போயிட்டார். சரி பரவாயில்ல விட்டாச்சு. அடுத்தது பல தேசத்து எதிரிகள் என்ன பண்றாங்க, அவருக்கு எதிராக போரிட்டு வராங்க. இப்படி அதுவும் பரவாயில்லன்னு ஏற்றினார். ஆனா தான் பெற்ற மகனே அரியணையில தனக்கு எதிராக உட்கார வேண்டும் என்பதற்காக சொந்த தகப்பனை என்ன பண்றாரு, கொலை செய்ய தேடுறாரு அப்சலோம். அந்த சூழ்நிலையில முதல் முறையா அழுது கொண்டே இந்த தாவீது மலைக்கு மேல ஏறி போறாரு. இந்த தாவீது ஒருவேளை சமபூமியில நின்று விட்டார் என்று சொன்னால் அவனுக்கு அழிவு நேர்ந்திருக்க கூடும். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் கர்த்தர் என் கண்மலை, என் கர்த்தர் என் கோட்டை, என் கர்த்தர் என் ரட்சகர், என் கர்த்தர் என் கேடகம், என் கர்த்தர் என் மேய்ப்பர். அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார், அவர் என்னை மேய்த்து கொண்டு போவார். எனக்கு ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு என் சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப செய்வார். அந்த நம்பிக்கை நிச்சயத்தோட என்ன பண்ணாரா, மலைக்கு மேல ஏறி போனார். அவன் ஒருவேளை அழுது கொண்டே போனான். அவன் அழுது கொண்டே போறான். ஆனா முகத்தெல்லாம் மூடிக்கொண்டு போறான். ஆனா அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு எல்லாம் உருவ நடந்து போயிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவரை சிங்காசனத்துல அவனுக்கு எதிராக வந்தவன் சொந்த ரத்தம் சொந்த பிள்ளையே இருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமா, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு விசுவாசிக்கு விரோதமா எவ்வளவு பெரிய மந்திரவாதமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், அது ஒரு பெரிய தேசமாகவே இருந்தாலும் ஆண்டவர் விட மாட்டார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க சொன்னாங்க சாட்சி, அவங்களோட ஓரகத்தி, இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த அம்மா பிறப்பிலேயே கிறிஸ்தவங்க. யாரு? இந்த அம்மா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவங்க. அப்போ ஊழியத்தினுடைய பெரிய அனுபவம் கிடையாது. ஆனா ஒரு பெரிய ஊழிய குடும்பத்தினுடைய ஒரு வாரிசு மகள். அவங்களுக்கு ஒரு ஓரகத்தி. இவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. இந்த ஓரவத்தி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த மனஸ்தாபமும் கிடையாது. ஆனா அந்த ஓரவத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, முகத்தை சுழிச்சு இவங்களை பாக்குறப்பெல்லாம் பிரச்சனை, பாக்குறப்பெல்லாம் முகத்துல சுடு சுடுன்னு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கும். இவங்களுக்கு அப்ப கிடைச்ச அனுபவம்னா ஆண்டவரோட பேசுகிற அனுபவம், அவ்வளவுதான். அப்ப ஆண்டவர்கிட்ட போயிட்டு சோப்பட்டாங்களா, அழறாங்களா, ஆண்டவரே நான் ஒண்ணுமே பண்ணலையே, இந்த அம்மா ஏன் என்னை எப்படி பகைக்குது, நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, எதுக்காக இவங்க என்ன பகைக்கிறாங்க, இப்படி ஆண்டவரை கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, நீ எப்பொழுது உனக்கு என்ன தெரியும்? அவங்க சொன்னாங்க, அவன் பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, அவன் பூரா தாத்தா காலத்துல இருந்து அங்க என்னது கிறிஸ்தவங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ ஆதியில இருந்து கிறிஸ்தவர். ஆனா அந்த பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ தன்னுடைய குலம், கோத்திரம், ஐதீகம், தன்னுடைய உறவுகள் எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதுவும் வேணாம், நீங்க தான் வேணும்னு என் பின்னாடி ஓடி வந்திருக்கிறா. இப்பதான் அவ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. நான் உனக்காக அவளை எப்படி விட்டு கொடுப்பேன்? ஆண்டவர் இன்னொரு வார்த்தை அவளை பத்தி நீ தப்பா பேசக்கூடாது. இன்னொரு வார்த்தை அவளை பத்தி நீ ஏதாவது பேசுனா எனக்கு அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு எரிச்சல் வருது. வாயை மூடுச்சுனா அன்னையோட அவங்க வாயை மூடினாங்களாம். அவளை பத்தி எந்த கம்ப்ளைண்டும் சொல்லலையா. அவளுடைய ஆத்மாவுக்காக, அவளுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலாம். அவங்க அப்படியே கீழ்படிச்சாங்களாம், அப்படியே ஜெபம் பண்ணாங்களாம். நாட்கள் கடந்து போனதான் அவங்க கிட்ட என்ன பண்ணாங்களாம், சகஜமா பேச ஆரம்பிச்சாங்களாம். அப்பதான் சொன்னாங்களாம், நான் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி வந்ததுக்காக இந்த பிள்ளை சூனியத்தின் ஆவிகள் என்னை போட்டு அலகழிக்கும். நான் எப்ப ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு எரிச்சலின் ஆவி என்னை மேற்கொண்டு என்ன செய்யும், இப்படி என்னை பேச வைக்கும். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களை பார்க்கும்போது ஒரு எரிச்சலை உண்டாகும். அதனாலதான் நான் உங்ககிட்ட போய் பேசுறேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அந்த ஆவியினுடைய அலைகளுக்கு விலகினதுக்கு அப்புறம், முழு விடுதலையை பெற்றுக்கொண்ட அப்புறம் 2 பேருக்கும் அவ்வளவு ஐக்கியமா ஜெபம் பண்றாங்க. மனுஷங்க நமக்கு எதிராக பேசும்போது, மனுஷங்க நம்ம மனசை உடைக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி செயல்பட்டு கொண்டு இருக்கு. அததான் நம்ம பகைக்கணுமே தவிர யார நமக்கு எதிராளி இல்லை. ஆமென். யாரு நமக்கு எதிராளி அல்ல. அப்படி சமபூமியிலேயே இருந்து விட்டார் என்று சொன்னா இந்த தாவீதும் கூட அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கு. அவர் மலைக்கு ஓடி போனார். அவருடைய அழுகை எல்லாம் மாறி சிங்காசனத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார். ஆமென். நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும், அழுகை இருக்கு, நான் அழுதுட்டே இருக்கேன், நான் தனிமையில அழறேன், என் அழுகைக்கு பதில் இல்லை, என் முகத்தெல்லாம் மூடிக்கிறேன், யாரும் என்னை பார்க்க கூடாது, ரூம் கதவுகளை பூட்டி கொண்டு அழுகிறேன், என் அழுகைக்கு எப்போ விடிவு காலம் நினைச்சிட்டு இருக்கீங்க?
கேட்டிருக்கீங்களா? இந்த கடன் பிரச்சனை என்னால தாங்க முடியல, இந்த வியாதி என்னால சகிக்க முடியல, இன்னும் எவ்வளவு நாள் நான் இயேசுக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டியும் நான் ஏன் அழுது கொண்டிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் அனுபவம் தரையோட இல்ல. உன் ஜெப வாழ்க்கையை கூட்டு, உன் ஜெப வாழ்க்கையை கூட்டு, நீ மலைக்கு ஓடி போகும், அனுபவம் மாறி போகும், உன் கண்ணீர் எல்லாம் மாறி போகும். நான் உனக்காக செய்கிற காரியம், உனக்காக நாம் பக்தி வைராக்கியம் என்று சொல்லி நீ கொண்டிருக்கிற வைராக்கியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் உனக்காக பெரிய வைராக்கியம் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கொண்டிருக்கிற வைராக்கியம் உனக்காக சகலத்தையும் செய்து முடியும்.